ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த சின்ன இடத்துல தான் போய் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே சேராக இருக்குது, இன்னும் தூண்டிலாம் கட்டவே இல்லை. வெயில தான் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். மீன் இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல. சின்ன சின்ன மீனுக்கு தான் இருக்கிறா போல் இருக்குது. பெரிய மீன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இருந்தால் நல்லா பெரிய சைஸில் இருக்கும். ஏன்னா இந்த கோரப்புல் இருக்குது, தாமரை இருக்குது, முள் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு தூண்டியை கட்டிடுவோம். இதான் அவசரத்துக்கு இந்த குச்சி தான் கிடச்சிது. மூங்கில் குச்சிலாம் கிடைக்கல. தூண்டிலில் புழுவை குத்தியாச்சு. பார்த்துங்க, காற்றுக்கு ஆடிட்டே இருக்கு. தெரியுதா இல்லையா தெரியல. புழுவை குத்தியாச்சு. இப்போ போடும் தூண்டில. அப்படியே தூண்டில போட்டாச்சு. எதுனா மீன் கடிக்குதான்னு பார்ப்போம். தூரம் நான் தான் மேலே மாட்டிச்சா. இப்படி போட்டுருக்கேன், இப்படி வாரத்துக்கு போட்டுருக்கேன். பார்ப்போம். ஜிலேபினா போட்ட 5 நிமிஷத்தில் வரும். இது எந்த மீனும் தெரியல, ஒன்றும் வரவே இல்லை. ஒரு மீன் கூட சீண்டவே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மீன் மாட்டிருக்கு. இது நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். மீனை தூக்கி போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஜிலேபி மாட்டியிருக்கு. இதுவும் சின்ன சைஸ் தான். இதையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த மீனை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். எங்கே பிடிச்சோமோ அங்கேயே விட்டுருவோம்.
இதுவும் சின்ன ஜிலேபி தான், இருந்தாலும் இதை விரலுக்கு குத்தி அடிக்கலான்னு பார்க்குறேன். பாருங்கள், ஜிலேபி குத்தியாச்சு. இப்போ ஜிலேபி குத்தி போடுவான். பொதுவாக விரால் மீன்கள் கெண்டை மீனாக தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஆனால் அதுக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்கும் சமயத்தில் ஜிலேபி மீன்களும் சாப்பிடும். நான் ஜிலேபி மீன்களை போட்டும் விரால் மீனை பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல மீன்கள் ஒன்றும் பெருசாக வளரலை, எல்லாம் சின்ன சின்ன ஜிலேபி மீன்களாக தான் இருக்குது. மீன்கள் பெருசாக வளர இன்னும் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஸ்பாட்டுக்கு போய் நம்ம மீன் பிடிக்கலாம். அங்கே எப்படி என்ன மாட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த விராலுக்கு போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா அடியான்னு பார்ப்போம். ஸ்மால் சைஸ் ஜிலேபி தான் இது, நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம தண்ணியில் போட்டுருவோம். ஏன்னா பட்டை ஜிலேபி அடின்னு பாரு, ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது, பொடியாக அடிக்குது எல்லாம். பாருங்க, எல்லாம் பொடி, தனி பொடி தான் எல்லாம். ரிலீஸ் பண்ணுறோம். அகைன் ஒரு கேட்சு, இதுவும் சின்ன மீன் தான், அதனால் இதையும் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இங்கே எல்லாமே சின்ன சின்ன மீனாக தாங்க இருக்குது, அதனால் நான் கிளம்புறேங்க. இப்படி விட்றேன்.